இலங்கையிலிருந்து அமெரிக்கா சென்ற செய்தி டயஸ்போராக்களுக்கு காத்திருக்கும் நெருக்கடி. இலங்கையில் குழந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ள மோசமான நிலை வெளியான அதிர்ச்சி தகவல். கட்சி சகாக்களிடம் சீறிப்பாய்ந்த பசில். அமெரிக்கா செனட் ரணிலுக்கு ஆப்பு. இலங்கையில் ஏற்படும் அதிரடி மாற்றங்கள் அரசாங்கம் வெளியிட்ட முக்கிய தகவல். 2021ஆம் ஆண்டு பயங்கரவாதம் தொடர்பாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் வெளியிட்ட அறிக்கை விடுதலை புலிகள் அமைப்புகள் மீதோ அல்லது புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் மீதோ தடையாக அமைவதற்கு வாய்ப்புகள் இல்லை எனவும், ஆனால் அமெரிக்காவின் அறிக்கை ஈழத்தமிழர்களுக்கு எதிர்காலத்தில் பல்வேறுபட்ட தடைகளை ஏற்படுத்தும் என மூத்த பத்திரிகையாளர் ஆனா நிக்சன் தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் புலம்பெயர்ந்த அமைப்புகளுக்கும் இடையே சரியான உறவு பாலம் இல்லை எனவும், சரியான வேலை திட்டங்கள் பங்கிடப்படாமல் சரியான புரிதல்கள் இல்லாமல் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் பாதியளவான குடும்பங்களில் குழந்தைகளின் உணவு உட்கொள்ளல் குறைந்துள்ளதாக சேவ் த சில்ட்ரன் அமைப்பு தெரிவித்துள்ளது. எனவே நாட்டின் குழந்தைகள் தொலைந்து போன தலைமுறையாக மாறுவதை தடுக்க அரசும் உலக சமூகமும் செயல்பட வேண்டுமென்று சேவ் த சில்ட்ரன் கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை மக்கள் பசி, மோசமான வறுமை மற்றும் அடிப்படை பொருட்கள் பற்றாக்குறை என்பவற்றுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். மக்களின் துன்பத்தை போக்க சர்வதேச கடன் வழங்குபவர்கள் இலங்கைக்கு கடன் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே சர்வதேச மன்னிப்பு சபை கோரியிருந்த நிலையில் சேவ் த சில்ட்ரனின் அறிக்கையும் வெளியாகியுள்ளது. இலங்கையின் பொருளாதார சரிவு ஒரு முழு அளவிலான பசி நெருக்கடியாக மாறியுள்ளது. நாட்டிலுள்ள குடும்பங்களில் பாதி பேர் தங்கள் குழந்தைகளுக்கு உணவளிக்கும் அளவை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் என்று குழந்தைகள் உரிமை தொண்டு நிறுவனமான சேவ் த சில்ட்ரன் கூறுகின்றது. இலங்கையில் பாதி குடும்பங்கள் தங்கள் குழந்தைகளின் உணவு உட்கொள்ளலை குறைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் 2300க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் 27% தங்கள் குழந்தைகளுக்கு உணவளிப்பதற்காக பெரியவர்கள் உணவை தவிர்ப்பதாக கூறியுள்ளனர். 10 குடும்பங்களில் 9 பேர் தங்கள் குழந்தைகளுக்கு சத்தான உணவுக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது என்று கூறியுள்ளனர் என்றும் சேவ் த சில்ட்ரன் சுட்டிக்காட்டியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான புதிய திகதி இன்று அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதியை தீர்மானிக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவின் விசேட கூட்டம் இன்று காலை நடைபெறவுள்ளதுடன் அதன் பின்னர் தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று தேர்தல் நடைபெறுவது தொடர்பில் இடம்பெற்ற சிறப்பு கலந்துரையாடலை தொடர்ந்து தேர்தல் திகதியை வெளியிடுவது குறித்து அறிவிக்கப்பட்டது. தேர்தலை எதிர்கொள்வதற்கு முதுகெலும்பு இல்லாவிட்டால் வீடு செல்லுங்கள் என மொட்டு கட்சி உறுப்பினர்கள் சிலரிடம் பசில் ராஜபக்ஷ கடுமையான தொனியில் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கூட்டம் ஒன்று அண்மையில் நடைபெற்றது. உள்ளூராட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதே பசில் உள்ளிட்ட சில உறுப்பினர்களின் வேண்டுகோளாகும். மேலும் சில மொட்டு கட்சி முக்கியஸ்தர்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து தேர்தலை எதிர்க்கின்றனர். இதனால் பசில் கடுப்பில் உள்ளாராம். இந்நிலையில் மேற்படி கூட்டத்தின் போது தேர்தல் வேண்டாம் என சில உள்ளூராட்சி சபைகளின் தவிசாளர்கள் கோரிக்கை விடுத்தனராம். இவ்வாறு கோரிக்கை விடுத்தவர்களின் முகத்தில் சீறி பாய்ந்தாராம் பசில். முல்லைத்தீவு நீதிமன்ற கட்டளைகளுக்கு மாறாக குருந்தூர் மலையில் மேற்கொள்ளப்பட்ட பௌத்த ஆலய கட்டுமானம் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு முல்லைத்தீவு காவல்துறை பொறுப்பதிகாரி மற்றும் தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் ஆகியோருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத கட்டுமானம் தொடர்பான வழக்கு விசாரணை மீண்டும் 30/3/2023 அன்று இடம்பெறவுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், முல்லைத்தீவு மாவட்டத்தின் தன்னிமுறிப்பு குருந்தூர் மலை பகுதியில் நீதிமன்ற கட்டளைகளை மீறி இடம்பெற்று வரும் கட்டுமான பணிகள் தொடர்பில் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் ஏற்கனவே இருந்த AR 673/18 வழக்கு இன்றைய தினம் நகர்த்தல் பத்திரம் இணைத்து நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன்போது நீதிபதி ரி. சரவணராஜாவால் நீதிமன்ற கட்டளைகளுக்கு மாறாக மேற்கொள்ளப்பட்ட கட்டுமானம் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு முல்லைத்தீவு காவல்துறை பொறுப்பதிகாரி மற்றும் தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் ஆகியோருக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
மேலும் வழக்கு விசாரணைகளை 30/3/2023 அன்று மீளவும் விசாரணை மேற்கொள்வதற்கு தவணையிட்டுள்ளார். இதன்போது முன்னாள் வடமாகாண சபை விவசாய அமைச்சர் கந்தையா சிவனேசன், முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன், சமூக செயற்பாட்டாளர் ஞாவண்ணா ஜூட் பிரசாந்த் ஆகியோர் இன்று வழக்கு தொடுநர்கள் சார்பில் முன்னிலையாகினர். இவர்கள் சார்பாக சட்டத்தரணிகளான VS தனஞ்சயன், சுபா விதுரன், ருஜிக்க நித்யானந்த ராஜா உள்ளிட்ட முல்லைத்தீவு மாவட்டத்தின் சட்டத்தரணிகள் 6 பேர் மன்றில் முன்னிலையாகியிருந்தனர். சட்டத்தரணிகள் முன்வைத்த விடயங்களை கேட்டறிந்த பின்னரே நீதிபதி மேற்கண்டவாறு கட்டளை பிறப்பித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையில் சாதகமான மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதாக நிதி இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். சுமார் 10 மாதங்களின் பின்னர் அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெறுமதி சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மை, அமைதியான சூழல் உட்பட்ட பொருளாதாரம் தொடர்பான அரசாங்கம் எடுத்த பல முக்கிய தீர்மானங்களினால் இலங்கை ரூபாவின் பெறுமதி வலுவடைவதாக இராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2022 செப்டம்பரில் 1.7 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்த இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு கடந்த பிப்ரவரிக்குள் 23.5 வீதத்தினால் அதிகரித்து 2.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. அதற்கமைய வெளிநாட்டு கையிருப்பு 400 மில்லியன் அமெரிக்க டாலர்களால் அதிகரித்துள்ளதாக இராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 2022 செப்டம்பரில் 94.9 வீதமாக இருந்த மொத்த பணவீக்கம் 2023 ஜனவரியில் 60.1 வீதமாக குறைந்துள்ளது. அத்துடன் கடந்த 2022 செப்டம்பரில் 29,802 இருந்த சுற்றுலா பயணிகளின் வருகை 261 வீதத்தினால் அதிகரித்துள்ளது. கடந்த பிப்ரவரிக்குள் 1,07,639 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இராஜாங்க அமைச்சர் சியம்பலாபிட்டிய மேலும் தெரிவித்தார். அத்துடன் பொருளாதாரம் தொடர்பில் அரசாங்கம் எடுத்த பல முக்கிய தீர்மானங்களினால் இந்த அபிவிருத்திகள் அனைத்தும் சாத்தியமானதாக அவர் மேலும் தெரிவித்தார். உக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய போரானது ஓராண்டை கடந்து நீண்டு கொண்டே செல்கின்றது. இந்த நிலையில் கடந்த 2022 ஆண்டு பிப்ரவரியில் போரின் தொடக்கத்தின் போது கெர்சன் நகரை ரஷ்யா கைப்பற்றியது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் நவம்பர் மாதம் தொடக்கம் வரையிலான 8 மாதங்களாக அந்நகரை தனது கட்டுப்பாட்டில் ரஷ்யா வைத்திருந்துள்ளது. அப்போது கெர்சன் நகரில் சித்திரவதை முகாம்களை ரஷ்யா அமைத்துள்ளது என கூறப்படுகின்றது. உக்ரைன் மற்றும் உக்ரைனுடைய தொடர்பில் உள்ளவர்கள் அந்த முகாம்களில் கைதிகளாக அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள், அரச ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்டோரும் அடைக்கப்பட்டுள்ளனர். கெர்சன் நகர் ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள் வந்த பின்னர் தெருக்களில் நடந்து சென்ற பலர் ரஷ்ய வீரர்களால் பிடிபட்டுள்ளனர். அவர்களது தொலைபேசியில் உக்ரைனை சேர்ந்தவர்கள் என்பதற்கு ஆதரவான தடயங்கள் காணப்பட்டதும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என கைதிகளான அடைபட்ட பலர் கூறுகின்றனர். கெர்சனில் 20 சித்திரவதை அறைகள் காணப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது.